வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்றைக்கி மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் இங்கே தந்திருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இதில் டாபிக் வைஸாக நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஆல்சோ டிஆர்பி பிஜி சிலபஸும் தந்திருக்கேன். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பாலிடெக்னிக் சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் பிஜி டிஆர்பி எழுதுறதா இருந்தாலுமே இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் வைஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி சம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், பாப்புலேஷன். பாப்புலேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அனிமேட்டட் ஆர் இன்அனிமேட்டட். ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். அது அனிமேட்டடாகவும் இருக்கலாம், இல்லாட்டி இன்அனிமேட்டடாகவும் இருக்கலாம். பாப்புலேஷன் மே பி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். பாப்புலேஷன் ஃபைனைட்டாக இருக்கும், இல்லாட்டி இன்ஃபைனைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், சாம்பிள். A finite subset of statistical individuals in a population is called a sample, and the number of individuals in the sample is called sample size. ஒரு ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஏ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் ஒரு ஃபைனைட் சப்செட் கன்சிடர் பண்ணுறோம், அதை தான் நம்ம சாம்பிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாம்பிளோட சைஸ் எப்படி இருக்கும்னா என்னென்னா, அந்த சாம்பிளோட சைஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதில் எத்தனை நம்ம இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர் பண்ணுறோமோ அதுதான் அந்த சாம்பிளோட சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்ரிக் ஸ்கூலை கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தோன்னா ஓவராலாக ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க பாருங்கள், அவங்கள நம்ம சாம்பிளாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பெராமீட்டர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பெராமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னென்னு பார்க்கலாம். Statistical constant are known as parameter. Example, mean, mu, variance, sigma square. Statistical measures computed from the sample observation are known as statistic. That is, என்ன சொல்கிறாங்கன்னா, பெராமீட்டருங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட்ன்றாங்க. மீன், வேரியன்ஸ் அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். அண்ட் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் கம்ப்யூட்டட் ஃப்ரம் த சாம்பிள் அப்சர்வேஷன். சாம்பிள் அப்சர்வேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷரை ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, பெராமீட்டர்னால் இந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு சொல்கிறது நம்ம பெராமீட்டர்னும், அந்த சாம்பிளுக்கு சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மீன், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது சாம்பிளுக்கு கண்டுபிடிச்சோம்னா அது ஸ்டாட்டிஸ்டிக். அந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு கண்டுபிடிச்சோம்னா அது பெராமீட்டர். பிபிஎஸ்எஸ், சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக், எஸ்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாப்புலேஷன்னா பி, பெராமீட்டர்னா பி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், மீன் எக்ஸ் பார் அண்ட் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயர், இது சாம்பிளுக்கு ஃபைண்ட் பண்ணுறது. அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கோம். மியூ கமா சிக்மா ஸ்கொயர் பாப்புலேஷன் மீன் அண்ட் பாப்புலேஷன் வேரியன்ஸ், அதோட சிம்பிள் இது மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். சாம்பிளுக்கு நம்ம சொல்கிறது எக்ஸ் பார் எஸ் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ஸ்கூல் பற்றி கன்சிடர் பண்ணோம்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்டில் ஸ்போர்ட்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ட்ராயிங் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனில் இருக்காங்க, எஜுகேஷனில் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அது ஸ்டாட்டிஸ்டிக். அந்த 6th 7th 8th அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் வச்சுட்டு நம்ம ஹோல் பாப்புலேஷனுக்குமே ஒரு அஷ்யூம் பண்ணுவோம் பாருங்கள், அதுதான் பெராமீட்டர்ன்றாங்க. நெக்ஸ்ட்டு, லார்ஜ் அண்ட் ஸ்மால் சாம்பிள். ஸோ இந்த வேர்ட்ஸ் நிறையா இந்த யூனிட்டில் யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் சாம்பிள்னால் என்னென்னு பார்க்கலாம். A sample of size greater than 30 is known as large sample. அந்த சாம்பிள் சைஸ் 30க்கு மேலே இருந்துச்சுன்னா அது லார்ஜ் சாம்பிள்னு சொல்லுவோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 இருந்துச்சுன்னா அது ஸ்மால் சாம்பிள்னு சொல்லுவோம். நம்ம எடுக்கிற இண்டிவிஜுவல்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 இருந்துச்சுன்னா அது ஸ்மால் சாம்பிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கூல் கான்செப்டுக்கே போகலாம். மெட்ரிக் ஸ்கூலில் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 25 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம ஸ்மால் சாம்பிளில் கன்சிடர் பண்ணணும். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மால் சாம்பிளில் வரும். அதே நீங்கள் 6th 7th பார்த்தீங்கன்னா
மோர் தென் 100 இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து லார்ஜ் சாம்பிளில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். If a large number of samples are taken from a population and some statistics such as mean, median, standard deviation, etc. of these samples are calculated for each sample, they will form a frequency distribution. That is, என்ன எடுக்கிறாங்க, ஒரு பாப்புலேஷன்லேருந்து வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. அதில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் வந்து மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், ட்ராயிங், எஜுகேஷன்லாம் சொன்னோம்ல, அது மாதிரி இங்கே மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னு சொல்கிறோம். ஆஃப் தீஸ் சாம்பிள்ஸ் ஆர் கால்குலேட்டட் ஃபார் ஈச் சாம்பிள். நம்ம எப்படி 6th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணலாம், 7th தனியாக கண்டுபிடிக்கலாம், 8th தனியாக கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ஒரு ஈச் சாம்பிளுக்குமே வந்து மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா தே வில் ஃபார்ம் ஏ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. Thus, the distribution given by the means of these samples given sampling distribution of the mean. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மீனை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா அது வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீடியனை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மீடியன்னு சொல்லுவோம். சிமிலர்லி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பேஸ் பண்ணோம்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர். The standard deviation of the sampling distribution is known as standard error. Sampling distribution ஓட standard deviation தான் நம்ம வந்து standard errorனு மென்ஷன் பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி standard deviation S.Dன்னு என்னோட நோட்ஸில் நோட் பண்ணியிருப்பேன். SDனா அது வந்து standard deviation, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. If the standard deviation of the sampling distribution of mean is called standard error of mean. அதே மாதிரி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீடியன் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீடியன். ஸோ நம்ம இங்கே மீடியன் எடுத்தோம்னா இங்கே ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீடியன் சொல்லுவோம், மீன் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீனுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன்னா தமிழில் நம்மளுக்கு மீனிங் தெரியும், ஒரு மதிப்பீடு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிமேஷனுக்கு வேறு வேர்டில் என்ன சொல்லலாம்னா அப்ராக்சிமேட் கால்குலேஷன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் a random sample x1, x2 up to xn of size n from a population with probability function f of x, theta1, theta2 up to theta k, where theta1, theta2, theta k are the population parameters. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு சாம்பிள் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, x1, x2, xn, அதோட சைஸ் வந்து n, அதில் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற theta1, theta2லாம் வந்து பாப்புலேஷன் பேராமீட்டர். Then there will be a infinite number of function of sample values called statistic. அதில் வந்து நம்ம என்ன infinite number of functions வந்து ஃபைண்ட் பண்ணலாம். infinite number of functions, that is ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து ஃபைண்ட் பண்ணலான்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்னா என்ன சொன்னோம், எக்ஸாம்பிளில் ஸ்போர்ட்ஸ், ட்ராயிங், எஜுகேஷன், அந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம வந்து அந்த சாம்பிளை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இஃப் மேபி ப்ரப்போஸ்ட் ஆஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த பெராமீட்டர்ஸ். அந்த நம்ம ஃபைண்ட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக் வந்து பெராமீட்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இட் மே பி ப்ரப்போஸ்ட் ஆஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த பெராமீட்டர்ஸ். பெராமீட்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து யூஸ் ஆகுது. ஃபைண்ட் பண்ணுறது தான் நம்ம இங்கே வந்து எஸ்டிமேட்னு அந்த வேர்டில் போடுறோம். இந்த பெராமீட்டரை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் ஆகுதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், f of x, mu, sigma is equal to 1 by root 2 pi into sigma e power minus 1 by 2 x minus mu by sigma whole square. Here mu and sigma are the population parameters. The sample mean x is the estimate of the population mean mu. So sample mean வந்து
எக்ஸ் வந்து எதை ஃபைண்ட் பண்ண யூஸ் ஆகுதுன்னா பாப்புலேஷன் மீன் மியூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Definition of estimator: a function of the random variable sample x1, x2, xn that are being observed, say tn of x1, x2, xn is called a statistic. Clearly a statistic is a random variable. So statistic வந்து எப்படி இருக்கும்னா random variable-ஆ இருக்கும். ஒரு சாம்பிள்லேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை கன்சிடர் பண்ணுறோம். It is used to estimate an unknown parameter theta of the distribution. So இந்த statistic வந்து unknown parameter thetaவை find பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, estimate பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஆச்சுன்னா it is called an estimator. The best estimation is the one which fall nearest to the true value of the parameters to the estimated. And the best estimation எதை சொல்லுவோம்னா நம்ம ஃபைண்ட் பண்ணுற வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூக்கு நியராக இருக்கணும். எஸ்டிமேட்டர்னாவே நம்மளுக்கு தெரியும் அப்ராக்சிமேட்டட் கால்குலேஷன். ஸோ ட்ரூ வேல்யூக்கு நியராக இருந்தால் அது வந்து நம்ம பெஸ்ட் எஸ்டிமேஷன்னு சொல்லுவோம். த எஸ்டிமேட்டிங் ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் ஆஸ் எஸ்டிமேட்டர். நெக்ஸ்ட் டாபிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஸ்டிமேட்டர். Some of the criteria that should be satisfied by a good estimator are consistency, unbiased, efficiency, sufficiency. ஸோ ஒரு எஸ்டிமேட்டரை நம்ம எப்போ குட் எஸ்டிமேட்டர்னு சொல்லணும்னா இந்த 4 பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 4 பாயிண்ட் என்னென்னு இன்றைக்கி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னென்னா அதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா சீராக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லாட்டி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது, அதை தான் வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனில் அப்ளை பண்ண போகிறாங்க. பாருங்கள், லெட் தீட்டா என் கேப் பி an estimator of theta based on a sample of size n. Then theta n cap is consistency for theta if theta n cap tends to theta in probability as n tends to infinity. n tends to infinity-ங்கிறப்ப theta n cap tends to theta-வா இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் போடுவோம், அதில் பார்க்கலாம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கிளியராக இருக்கும். தட் இஸ் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 லிமிட் n tends to infinity p of modulus theta n cap minus theta is greater than epsilon is equal to 0. Or for every epsilon greater than 0 and eta greater than 0. இது வந்து Greek letter. Eta greater than 0. Probability of modulus theta n cap minus theta is less than epsilon is greater than 1 minus theta. இந்த சிம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இதில் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் n is greater than n where n is very large value of small n. நெக்ஸ்ட்டு அன்பியஸ்டு. அன்பியஸ்டுனா தமிழில் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா எதையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாதது, பக்க சார்பற்ற அப்படின்ற ஒரு மீனிங்கில் தமிழ் மீனிங் சொல்கிறாங்க. தட் இஸ் எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இண்டிவிஜுவலாக இருக்கும், அதை தான் வந்து அன்பயஸ்டுன்னு சொல்லுவாங்க. Unbiased is a property associated with finite n. A statistic theta n cap is equal to theta n cap of x1, x2 up to xn is said to be an unbiased estimate of parameter theta if expectation of theta n cap is equal to theta. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம வந்து இந்த theta n கேப்பை வந்து unbiased estimated of parameter thetaன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பேசிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து எக்ஸ்பெக்டேஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே படிச்சுட்டு தான் இந்த டாப்பிக்கு வரணும். அதை படித்தா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் நான் இனி வர வீடியோஸில் அதுக்கு உண்டான நோட்ஸ்லாம் தரேன், பாருங்கள். Remark: a consistent statistic is always unbiased
as n tends to infinity, but for finite sample size it may be biased. என்ன சொல்கிறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அன்பயஸ்டாக இருக்கும். நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அன்பயஸ்டாக இருக்கும். எப்போனா n tends to infinity, ஸ்மால் சைஸு, that is for finite sample size it may be biased. ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா சாம்பிள் சைஸ் வந்து ஃபைனைட்டாக இருந்தால் அது வந்து பயஸ்டாக இருக்கும்ன்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், an unbiased estimator may or may not be consistent. அன்பயஸ்டாக இருக்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர். In a class of consistent estimators for a parameter, there exists one whose sampling variance is less than that of any such estimator is called the most efficient estimator. That is என்னென்னா, ஒரு எஸ்டிமேட்டர் எப்போ நம்ம மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர்னு சொல்கிறோன்னா சாம்பிளிங் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கணும்னா லெஸ் தேன் தட் ஆஃப் ஆல் சச் எஸ்டிமேட்டர், எல்லா எஸ்டிமேட்டரை விட லெஸ் தேனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சினா என்னன்னு பார்க்கலாம். இஃப் θ1 cap is the most efficient estimator with variance v1 and θ2 is any other estimator with variance v2, then the efficiency E of θ2 cap is defined as E is equal to v1 by v2 and E is less than 1, that is E cannot exceed 1. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து ஈயை வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி ஆஃப் θ2ன்னு சொல்லுவோம். θ2 தான் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். தட் இஸ் டினாமினேட்டரில் இருக்கிறது. இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சஃபிஷியன்சி. சஃபிஷியன்சினா என்னென்னா, if capital T is equal to small t of x1 x2 up to xn is an estimator of a parameter theta based on a sample x1 x2 up to xn of size n from the population with density f of x comma theta such that the conditional distribution of x1 x2 xn given t is independent of theta, then t is sufficient estimate for theta. That is இங்கே வந்து ஒரு சாம்பிள் கன்சிடர் பண்ணுறோம். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே வந்து கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் பண்ணுறப்ப ரிசல்ட் எப்படி இருக்கும்னா டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டாவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டி இஸ் சஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் ஃபார் தீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த சஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி ஒரு நேம்டு தியரம் இருக்குது. அதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். Newman factorization theorem. Capital T is equal to T of x is sufficient for theta if and only if the joint density function L of the sample values can be expressed in the form L is equal to g of theta T of x into h of x, where g theta of T of x depends on theta and x only through the value of T of x and h of x is independent of theta. ஸோ இந்த L எப்படி இருக்கும்னா இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டாவாக இருக்கணும். இந்த g theta of T of x எப்படி இருக்கும்னா தீட்டாவும் எக்ஸும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஒன்லி த்ரூ த வேல்யூ ஆஃப் T of x and h of x. T of x வழியாக h of x வழியாக தீட்டாவையும் எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் L வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டாவாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேபிட்டல் T இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேரக்டரிஸ்டிக் எஸ்டிமேட்டரில் பார்த்த கன்சிஸ்டன்சி, அன்பயஸ்ட், எஃபிஷியன்சி, சஃபிஷியன்சி இதை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.